துளாராசினியர்களே, துளாராசி நண்பர்களே, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். துளாராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தார். இது வரைக்கும் துளாராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார். அதே நேரத்துக்கு 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்தார். 7ஆம் இடம்னா மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது, மன வருத்தம், பிரச்சனை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது, கோச்சிட்டு போகிறது, போய் பஞ்சாயத்து பண்ணி கூட்டிகிட்டு வர்றது. பாருங்கள், அந்த 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியத்தில் வந்து சனி பகவான் இருந்தார். துளாராசி நண்பர்களுக்கு, துலா லக்கண நண்பர்களுக்கு காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம். 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியத்தில் வந்து மன வருத்தம், பிரச்சனை, சிக்கல் இப்படிலாம் போயிட்டு தான் இருந்துச்சு. 5ஆம் இடத்துல இருந்த சனி மூணாம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்து மனைவி சார்ந்த உறவை பார்த்து மனைவி கோச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கு பஞ்சாயத்து பண்ணி கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்தினா அப்பவும் வந்து ஒரு பிரச்சனையாகவே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் சனி 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குது, 11ஆம் இடத்தை பார்க்குது. விருச்சிகத்துக்கு 7ஆம் துலாமுக்கு 7ஆம் பார்வையாக துலா லக்னம் துளாராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்துச்சு. இப்போ பேங்க் பேலன்ஸ் சம்மந்தப்பட்டது, பணம், அமௌண்ட்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே லாக் ஆகிடுச்சுங்க. ஒன்றுமே புரியலைங்கிறாரு. வந்து சாதகம் பார்த்துட்டு ஒன்றுமே புரியல அப்படின்னா, நான் அவரோட திசை புத்தி எடுத்து கணக்கு போட்டு பார்த்தா பலன் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இவர் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சாதகம் போயிட்டுருக்கேன்னு பார்த்தா, கோச்சாரத்தில் சனியை பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கிச்சு. 5ஆம் இடத்துல துளாராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, 4க்கு 5 கூடைய சனி, பூர்வ புண்ணியாதிபதி. ஆனால் அங்கே தான் துலாமில் தான் வந்து சனி பகவான் உச்சம் பெறார், மேசத்தில் நீச்சம் பெறுவார். 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்தாருங்க. பேங்கில் பணம் இருந்தாலும் லாக் ஆகிடுச்சு, எடுக்க முடியாத சூழ்நிலை. அப்படியே எடுக்க முடியாத சூழ்நிலை வந்து லாக் ஆகிடுச்சு. வருமானமே சுத்தமாக இல்லாமல் அதுவும் வேறு போயிடுச்சு. அப்போ வந்து ரொம்ப சிரமத்தை கொடுத்து தான் அவர் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. அதே நேரத்துக்கு பாருங்கள், 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்துச்சு. சனி பகவான் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்துச்சு. 11ஆம் இடம் பேங்க் பேலன்ஸ் அவுட்டா, பணம் வரவு செலவு எல்லாமே மன வருத்தம் பிரச்சனை ஓடிடுச்சா. 2ஆம் இடத்தை பார்த்துச்சு. இவர் வார்த்தை பேசுறதே பிரச்சனை இருக்குங்க. பணங்காசு எல்லாம் லாக் ஆகிடுச்சு, மனைவினால் பிரச்சனை சிக்கல். 2ஆம் இடத்துல சனி பார்க்கும்போது, 2ஆம் இடத்துல சனி பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ வாயே பேசாத, நீ வாயை திறந்தாலே அசிங்கமாக பேசுகிற. சனி 2ஆம் இடத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அசிங்கமாக பேசுகிற, வேண்டாங்கிறாங்க பஞ்சாயத்துக்காரங்களாம். கூட மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, மனைவி கூட்டிகிட்டு வந்தவங்களாம் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். எப்படி பாருங்கள், 11 அவருக்கு காசு பணம் இல்லாத போனே வெறுப்பு தன்மை வந்துடுச்சு. 2ஆம் இடத்தை பற்றி நான் நியாயமாக தானே பேசுகிறேன், ஏன் வரமாட்டேன்னு தானே பேசுகிறேன், அதுக்கு போய் இப்படி பேசுகிறேன்னா இவர் பேசுறது கூட தப்புங்கிறாங்க பாருங்கள். அதே நேரத்துக்கு அதாவது துளாராசி துலா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிட்டு 6ஆம் இடத்துக்கு போயிட்டு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்துக்கு போன சனி 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாருங்களேன், விரயம், பிரச்சனை, சிக்கல் ஓடிட்டுருக்கு. அதே அந்த துலா லக்கணத்துக்கு துளாராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போய் அவர் 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே நேரத்துக்கு 12ஆம் இடத்தை பார்த்தாரு, 2ஆம் இடத்தை பார்த்தாரு, 3ஆம் இடத்தை பார்த்தாரு. எப்படிங்க மனசை வாழ்கிறது சொல்லுங்கள் நீங்களே. எல்லாமே பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனையாக போயிட்டுருக்குது. வாழ்க்கையே மாயம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அமைப்பில் வந்து சொன்னார். நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன். 9 நவகிரகத்தில் சனி பகவான், உங்கள் லக்கணத்துக்கு அது எத்தனை கூடையனாக இருக்கார் சனி பகவான். அந்த திசை உள்ள கோயிலுக்கு போய் வழிபடிச்சுட்டு வாங்க, அந்த வீட்டு அதிபதியை வழிபடிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக செய்யலாம்னு சொல்லி நான் தாட்டி விட்டேன். அவர் போயிட்டு ஃபோன் பண்ணார். இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குயா, ஒரு நம்பிக்கையாக போயிட்டுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை பிறந்துச்சு. நல்லாவும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சனி பகவான் மீனத்துக்கு போயிருக்கார். மீனத்துக்கு போனான்னா இந்த துளாராசி துலா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்துக்கு போயிட்டு 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடாது. அதே 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்க எல்லாமே அவுட் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மறுபடியும் வந்து உங்கள் பசங்க சாதகத்தை கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு தப்பிக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அதில் திசை புத்தி கணக்கெடுத்து அவங்களதில் வந்து கோச்சாரத்தில் சனி பயிற்சி, ராகுக்கு பயிற்சி, அதெல்லாம் நான் கண்டிப்பாக கணக்கெடுத்து உங்களுக்கு நான் தெளிவாக விளக்க சொல்கிறேன். எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறேன், அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபடிச்சுட்டு வாங்க. நெய் தீபம் போட்டு வர மாதிரி தான் வரும். ஏன்னா அவர் சனி பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் போடணும், நல்லது தான், நல்லெண்ணெய் தான் மெயினாக இருக்குது.
நம்ம ஒரு ஆப்போசிட்டை போட்டு நம்ம வெற்றி அடையிறதுக்கு பார்ப்போம். நெய்த்தியம் போடுங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாதகம் அனுப்புங்க. உங்கள் திசை புத்திக்கு நான் பலன் எடுத்து சொல்லி கண்டிப்பாக நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய கடமை. வாழ்க வளமுடன்.